ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டிங் கிளாஸ் 2 வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நேற்று பார்த்த ஸ்டிச்சோட கண்டினியூஷன் தான். அந்த செகண்டு நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச்சோட வேரியேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச், அதாவது லீஃப் ஸ்டிச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு சொன்னல, அந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம டபுள் லேயரில் வந்து ஒரு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ரிப்பன் எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கீழேருந்து ரிப்பன் வந்து நான் மேலே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஷைனிங்காக இருக்க பக்கம் தான் நமக்கு நல்ல பக்கம் ரிப்பனில். பேக் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. மேலே எவ்வளோ தூரம் நான் 2 ரவுண்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து ரிப்பனை மேலே எடுத்துகிட்டு அதை செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். பஞ்ச் பண்ணும்போது ரிப்பனோட சென்டரில் எந்த லென்த்து நமக்கு தேவையோ அந்த லென்த்தில் நம்ம ரிப்பனை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்பனோட சென்டரில் நீங்கள் பஞ்ச் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த லீஃப் ஷேப் மாதிரி கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், கீழேருந்து நீடியில் பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துட்டேன். எனக்கும் இந்த நீடில் வந்து எங்கள் லோக்கல் ஏரியாவில் வந்து கிடைக்கல இன்னும். நானும் அந்த நீடில் வந்து கரெக்டாக இல்லாதனால எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அல்லது ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் நமக்கு நல்லா வரல அப்படின்னா அதை போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் நீங்கள் அந்த மெட்டீரியல் வந்து கரெக்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். அப்போ தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஈஸி தான். அந்த நீடிலால் நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும்போது ஐயோ இன்ட்ரெஸ்ட் இது கஷ்டங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அதை நீடில் பார்த்து வாங்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு லைனுக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் போடும்போது ஏற்கனவே போட்ட அந்த ரிப்பனை, அந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஒரு கையால் பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது சுருண்டுரும். நம்ம கீழே அதே ரிப்பனை தான் பிடிச்சி மேலே இழுப்போம்ல, இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு போட்டது வந்து நமக்கு சுருண்ட மாதிரி ஆயிரும் அல்லது சின்னதாயிரும். அதனால் முதல்ல போட்டதை பிடிச்சிக்கோங்க. இப்போது கீழேருந்து மேலே ரிப்பன் எடுத்தாச்சு. ரிப்பன் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அந்த டிசைன் தேவையோ அந்த அளவுக்கு நீட்டாக அந்த நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு நீடியில் அந்த ரிப்பனோட சென்டரில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா அது நீட்டாக வந்துடும். அந்த ஷேப் வந்து அந்த ஃப்ளவர் ஷேப் நமக்கு நீட்டாக கிடச்சிரும். பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு கீழேருந்து நீடியில் மேலே எடுக்கும் பொழுது பக்கத்தில் ஏற்கனவே போட்ட ஸ்டிச் மேலே ஒரு ஃபிங்கரை வச்சுக்கிறேன். அப்போ தான் அது சுருங்காமல் நமக்கு நீட்டாக அது அப்படியே இருக்கும். நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அப்படியே இருக்கும். இதே மெத்தடில் தான் நம்ம இந்த ஃபுல் ஃப்ளாரும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து நான் இப்போ என்கிட்ட எல்லோ கலர் இல்லை, அதனால் நான் அந்த பிங்க் கலரை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ கலரை வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அது எப்படி ஷேப் தெரியும் பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவரை சுற்றி எல்லோ கலர் பார்த்தும் பார்த்தீங்களா டபுள் லேயரில், அந்த ஃப்ளவரோட தீமில் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். என்கிட்ட அந்த எல்லோ கலர் ரிப்பன் இல்லை, அதனால் நான் இது போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்க ரிப்பனே வாங்குங்க. இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த டிப்ஸுங்கிறத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு என்னென்னா, நான் இங்கே லோக்கலில் தான் இந்த ரிப்பன்லாம் வாங்கினேன். அது வந்து இந்த ரிப்பன் எம்ப்ராய்டிங் வந்து நிறைய பேர் இப்போது யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா, அது கிராஃப்ட் ஐட்டம், இந்த கிட்ஸோட ஸ்கூல் ஏதாவது இப்போ ப்ராஜெக்ட் அந்த மாதிரிக்கு தான் இந்த ரிப்பனை யூஸ் பண்ணுறாங்க, சாட்டின் ரிப்பனை. அதனால் இந்த ரிப்பன் வந்து ரொம்ப ஸ்டாக்காக இருக்க மாட்டேன் தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே அது நல்லா நெகிழ்ந்து போகுது. அதனால் நீங்கள் ரிப்பன் வந்து எங்கே மூவ் ஆகுதோ, இந்த ஆரி மெட்டீரியல்ஸு, அப்புறம் அந்த ரிப்பன் ஒர்க்கு ரிலேட்டடாக இருக்கிற திங்ஸ் கடையில் கொஞ்சம் மூவ் ஆகிற ஷாப்பாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை ரிப்பனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பழைய ஸ்டாக்காக என்னென்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷைனிங் வந்து நல்லா எடுத்து காட்டும். எனக்கு இந்த இது வந்து கொஞ்சம் பிரிந்து போன மாதிரி இருந்தது இந்த ரிப்பனில். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்படியே நம்ம எல்லா ஸ்டிச்சும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு ரிப்பனை கீழேருந்து மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நேராக நம்ம ரைட் சைடை வச்சுட்டு அந்த ரிப்பனோட சென்டரில் பஞ்ச் பண்ணி நீங்கள் வெளியே கீழே இழுத்திங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு போடும்போது பார்த்திங்கன்னா சுருங்கிடுச்சு பார்த்திங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு போடும்போது ரிப்பன் எம்ப்ராய்டிங்கில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சை ஒரு ஃபிங்கரில் எடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க.
அப்படி பிடிச்சா மட்டும்தான் அது சுருங்காமல் நீட்டாக வரும். எனக்கு அது முன்னாடி உள்ளதெல்லாம் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி போட்டது கொஞ்சம் சுருங்கிருச்சு. ஏன்னா நான் பிடிச்சி வேகமாக இழுத்ததுனால அப்படி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் பார்த்து அந்த முன்னாடி போட்ட ஸ்டிச்சை ஒரு ஃபிங்கரில் பிடிச்சிட்டு கீழேருந்து நீடியில் மேலே எடுங்க. அதை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும் அந்த ஷேப்பு. இப்போது இதை ஃபுல்லாக இதே மெத்தடில் போட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நீடில் மட்டும் கரெக்டாக வாங்கிட்டிங்கன்னா இந்த ஒர்க் ஃபுல்லாக நம்ம சூப்பராக பண்ணிடலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எண்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு லேயர் ஃப்ளவரை கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இவ்வளோ அழகாக வரும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரு பெட்டலோட கூட நிப்பாட்டிக்கலாம். அதுவும் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. உள்ளே வந்து நீங்கள் பீட்ஸை வச்சு அல்லது ஒரு ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு கம் போட்டு முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கம் போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டினீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு உள்ளே எம்டியாக இல்லாமல் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ப்ளவுஸில், சுடிதாரில், ஃப்ராக்லலாம் பார்த்திங்கன்னா இது அங்கங்கே ஒரு சின்ன சின்ன புட்டாஸாக போடலாம். நான் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிய ஃப்ளவராக போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன ஃப்ளவராக போட்டிங்கன்னா அங்கங்கே ஒரு 5 பெட்டலும் ஒரு சின்ன உள்ளுக்குள்ளே ஒரு 4 பெட்டல்ஸ் அந்த மாதிரி வச்சு கீழே ஒரு ஸ்டோன் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் நம்ம ப்ளவுஸில் கூட இந்த ரிப்பன் ஒர்க்கெலாம் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த லேயர் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். அடுத்த லேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு பெட்டல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு லேயரில், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அந்த 2ஓட சென்டரில் தான் நம்ம இப்போ அடுத்த ஃப்ளவர் இதை போட போகிறோம். அதனால் அது மட்டும் பார்த்துக்கங்க. நான் கொஞ்சம் நெருக்கமாகவே போட்டுட்டேன். நீங்கள் போடும்போது நான் லாஸ்ட் வீடியோக்கு எண்டில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி நான் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்களும் அதே மாதிரி ஒரு டவுன் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் டபுள் லேயர் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் இன்னொரு மெத்தடு கூட இதில் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீஃபை எடுத்துட்டு நம்ம திருப்பி ரிப்பனோட சென்டரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு பீடு, சுகர் பீடு இருக்குல்ல, ஒரு பெரிய சைஸு பேர்ல் பீடு, அந்த மாதிரி பீடை கூட நம்ம இப்போ வந்து ரிப்பனை கீழேருந்து மேலே எடுத்துட்டோமா, மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே பஞ்ச் பண்ணும்போது அந்த ரிப்பனோட சென்டரில் பஞ்ச் பண்ணதுக்கு முன்னாடி நாம் வந்து அந்த பேர்ல் பீடையோ இல்லை சுகர் பீடையோ நம்ம நீடில் கொறுத்துட்டு அந்த இடத்துல இப்போ பஞ்ச் பண்ணுற இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா அது கூட ஒரு டிசைனாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒரு பேர்ல் வச்ச மாதிரி இருக்கும். அப்படியும் கூட டிசைன் பண்ணலாம். நான் கொஞ்சம் நெருக்கமாக போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக தெரியுது பார்க்குறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு போட்டுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் தனியாக, செகண்ட் லேயர் 2 பெட்டலுக்கு இடையில இருக்கிற மாதிரி தெரியும். கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா குரூப்பில் கேளுங்க. புதுசாக இது இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம செகண்ட் பெட்டலையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் ஃபஸ்ட்டு லேயர் செஞ்ச அதே மெத்தடு தான். இது கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறோம், 2 லீஃபுக்கு இடையில போடுறோம், அவ்வளோதான். பாருங்கள், இதையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லேயரும் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அல்லது அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் லாங்காக கூட போட்டுக்கலாம். அப்படி போட்டு பாருங்கள். உங்களுக்கு எது எப்படி போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நீட்டாக வர மாதிரி இருக்குதோ அதை பார்த்துட்டு போடுங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட் லேயர் பெருசாகவும் செகண்ட் லேயர் கொஞ்சம் சின்னதாகவும் நான் போட்டிருக்கேன்.
லாஸ்ட்டாக இப்போ போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்புறம் ரிப்பன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நம்ம நீடில் கோர்த்துருக்கிறது லாங்காகவும் அதுக்கு முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா, அது லாங்காக வச்சுக்கோங்க. இன்னொன்று சைடில் நாட் போடாமல் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே நம்ம நிறைய ரிப்பன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது மடங்கி மடங்கி வந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுங்க. நம்ம கொஞ்சமாக ரிப்பன் எடுத்தால் தான் அது ஒர்க்குக்கு வந்து நீட்டாக வரும், அல்லது அது மடங்கி மடங்கி போயிட்டே இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கங்க, பார்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி போடுங்க, நீட்டாக வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஒரு சின்ன டயக்ராம் போட்டு காட்டுறேன், அல்லது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் அதுபடி நீங்கள் நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு சின்ன சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் போடுறேன். அதை சுற்றி ஒரு பெரிய கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது எவ்வளோ பெருசாக ஃப்ளவர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு லேயரை போடுங்க. போடும்போது இந்த மாதிரி கேப் விட்டு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் மேலேயே நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு லேயரை போட்டுக்கோங்க ஃப்ளவரை. அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு நான் இன்னொரு ரவுண்டு வரைகிறேன் பாருங்கள். அந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச் போட்டல அதுக்கு சென்டரில் வர மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்படி சென்டரில் வர லைனுக்கு மேலே நீங்கள் அடுத்த ஸ்டிச்சை போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் அதுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.